அனைவருக்கும் வணக்கம். வீக்லி அனாலிசிஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம எவ்ரி வீக் முடிகிறப்போ சாட்டர்டே சண்டேல அப்டேட் பண்ணிடுவேன். இந்த லெவல் போன வாரமே நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இதுவும் மேக்ஸ் தான், கணக்கு தான். ஒரு சில கணக்கின் அடிப்படையில் அது இயங்கும். இது பொசிஷனல்ல ஒன் ஆஃப் தி மெத்தட். இது ஒரு மெத்தட் தான் இந்த கால்குலேஷன்ஸ். இன்னொரு அனதர் மெத்தட். அதை நான் லெவல்ஸ் இதில் போடுறதில்ல, ஏன்னா இதுவே போதுமானது அப்படின்றதுனால அதை விட்டுறது. ஏன்னா அது வேற, அது டாப்பிக்கே வேற மாறும். சரி, இப்போ இது எட்ஜிங்கோட மட்டும்தான் இந்த வர்த்தகத்தை நீங்க வர்த்தகம் பண்ணணும். எட்ஜிங்கோட தான் நீங்க வந்து இந்த வர்த்தகமே எட்ஜோட தான் பண்ணணும். இதை வைத்து ஆப்ஷன் பையெல்லாம் எடுக்கிற அப்பெல்லாம் போய் பண்ண முடியும், புரியுதுங்களா? அப்போ இந்த வீக்குக்கான லெவல் என்ன சொல்லியிருந்தோம்? நிஃப்டி பாருங்க 25,068, இதுக்கு நேராக வந்தா செல்லு. ஸ்டாப் லாஸ் 158, அது 24,638 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 530. இது வந்து டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் ஸ்டாப் லாஸ், டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இது எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி பயன்படுத்துவது சிறந்தது. எக்ஸ்பைரி வந்து அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ள பண்றது தான் சிறந்தது. அது கண்டினியூட்டியா இந்த வீக்லி லெவல் கூட மந்த்லி லெவல் பவர்ஃபுல்லா ஆனவர், மந்த்லி லெவலை விட இயர்லி லெவல் பவர்ஃபுல்லா ஆனவர். அப்போ அதை கேட்டார் போலதான் உங்க வர்த்தகத்தை நீங்க பண்ணிருக்கணும், புரிதுங்களா? அந்த வீடியோல நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். மந்த்லியில என்ன இருக்குன்னு போய் பாருங்க, வீக்லி என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீக்கு கரெக்டா பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளுடைய பாயிண்ட் எவ்வளோ? மினிமம் 100 பாயிண்டா டார்கெட், மினிமம் டார்கெட் சொல்லியிருக்கேன்னா கரெக்டா அடிச்சிருச்சா? அதுக்கப்புறம் தான் திருப்பினாங்க மார்க்கெட், புரிதுங்களா? இது போல இந்த மெத்தட் வந்து வருடத்தில் 52 வாரம் இருக்குதுன்னா அதுல ஒரு 8 வாரங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். மீதி இருக்கக்கூடிய 42 வாரங்கள் வந்து ப்ராஃபிட், 44 வாரங்கள் வந்து ப்ராஃபிட்டா தான் இருக்கும். இது எட்ஜிங் பண்ணக்கூடாது. நீங்க 100 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் எட்ஜிங் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? இது சேஃபா செக்யூரா பண்றது. இது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி செல் நியர் 51,532, பை நியர் 50,328. அது என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க, செல்லுக்கும் போல பைக்கும் வரல. அப்போ இதுல என்ட்ரி கிடைக்கல. அப்போ இது மெத்தடை ஏன், எப்படி, என்ன, எப்படி அனலைஸ் பண்ணணும் எல்லாமே இதுக்கும் நான் போடுற இன்ட்ராடே ஆப்ஷன் போடுற லெவலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேற கான்செப்ட், இது வேற. அது இன்ட்ராடேங்கிறது இன்ட்ராடேயோட, ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடே முடிச்சிடணும். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட், ஹெட்ஜிங்கோட இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஹெட்ஜிங் இல்லாம வர்த்தகமே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கான லெவல் வந்து நான் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் அடுத்த வாரத்துக்கான லெவலில், அப்புறம் இந்த மந்த்து முடிஞ்சிருக்கு, மந்த்துக்கான லெவலும் இப்போ நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.